இம்பார்ட்டண்டான சாப்டர் சொல்கிறேன் ஃபார் 5 மார்க். சாப்டர் 1 கம்பல்சரி பாருங்க. சாப்டர் 2 ஈஸி. சாப்டர் 3ல இந்த சொன்னேல இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் நல்லா பாருங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டு வால்யூமே உள்ள 5 மார்க், 3 மார்க், 2 மார்க் 90 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 90 அவுட் ஆஃப் 90 நீங்க ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து புக் பேக் 1 வேர்டு வந்து தரவா படிக்கணும். ஏன்னா 21 வேர்டு கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா 21 வேர்டில் ஒரு 15ல இருந்து ஒரு 18 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக் 1 வேர்டை ஃபர்ஸ்ட் தரவா படிச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற 5 மார்க், 3 மார்க் அண்ட் 2 மார்க்கை படிங்க. ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நல்லா படிச்சுங்க. ஒன் டே தான், ஒன் டேல வந்து கண்டிப்பா 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க முடியுமா அப்படின்னு மற்ற சப்ஜெக்டை பொறுத்தவரை இது பாசிபிளான்னு எனக்கு தெரியாது. பட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை 100% வந்து அது பாசிபிள் தான். ஸோ அதனால ப்ளீஸ் இதை வந்து நல்லா படிங்க. ஸோ நான் எந்தெந்த கொஸ்டின்ஸ்னு சொல்றேன். கொஞ்சம் வீடியோ வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சின்னதாக தான் எழுதியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் இந்த சின்னோண்டு போர்டில் எழுதணும் அப்படிங்கிறதுக்கா சின்னதாக எழுதியிருக்கேன். நான் சொல்றதை கவனிங்க. இல்லை தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து வீடியோவை ஜூம் பண்ணலாம் இப்போ யூடியூப்ல. ஸோ அதை வச்சு நீங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 5 செட் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கானது. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களால நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் இருக்கும். நீங்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க அதை போய் பாருங்க. இதுல உள்ளதான் கண்டிப்பா அதுல கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தைரியமா புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாப்டர் வைஸ் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1. சாப்டர் 1ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.9, 1.12, 1.21, 1.23, 1.27, 1.29ல இருந்து 39 வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சாப்டர் 1ல பாத்தீங்க அப்படின்னா அந்த 1.29ல இருந்து 39 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி செக் பண்றது. ஸோ கன்சிஸ்டன்சி செக் பண்றது அதுல அந்த 30 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.30, 1.31. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த 39 வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 1ல இருந்து உங்களுக்கு 2 5 மார்க் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ அதனால சாப்டர் 1ல உள்ள 5 மார்க்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 மார்க், அதுக்கப்புறம் 3 மார்க், அதுக்கப்புறம் 2 மார்க் வந்து சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், சேனலை புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே சாப்டர் 2ல வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2.8, 2.14 இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2.16லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.16 பாத்தீங்கன்னா அந்த z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு mod z வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துங்க. 14மே அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ அதனால அதையும் பாத்துங்க. அப்புறம் 25, 2.25, 2.26, 2.28, 2.32, 33, 34. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அதனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மினிட், ஒரே ஒரு நிமிஷம். ஸோ புக்கை வச்சு தான் எடுத்திருக்கேன். இந்த வருஷம் புக்கு தான். ஸோ நல்லா பார்த்துங்க. 2.32 பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டோட யூனிட்டி வந்து ஃபைன் பண்ணுறது. 4th ரூட்டோட யூனிட்டி வந்து ஃபைன் பண்ணுறது. 33, 34 பார்த்தீங்கன்னா 34 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன் ZQ + 8i = 0 கம்பல்சரி 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.34 கம்பல்சரி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 1.25 வந்து சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஏன் 1.25 வந்து சொல்லலை அப்படின்னா ஸோ அது வந்து 3 மார்க் இங்கே ஆட் பண்ணியிருக்கேனா? ஆட் பண்ணலை. எஸ், இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது வந்து 2 மார்க்ல கேட்குறாங்க சம்டைம்ஸ். பட் அது வந்து இங்கே சேர்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.25 வந்து பார்த்தீங்கன்னா கிரேமர் ரூல் வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துங்க. அப்படியே சாப்டர் 3 வந்து எக்ஸசைஸ் பாருங்க. எக்ஸசைஸ் 2.4ல 7th கொஸ்டின். 2.4 7th. 2.7ல வந்து செகண்ட் அண்ட் 6th கொஸ்டின். 2.7 வந்து ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். என்ன அப்படின்னா 1 மினிட். ஸோ நான் தான் மார்க் பண்ணேன். ஒரே ஒரு நிமிஷம். ஏன்னா அதில் வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இருக்கான்னு உங்களுக்கு சொல்லணும்ல. 2.7 2.7ல 2 and 6 சொல்லியிருக்கேன். ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா z = x + i வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6th கொஸ்டின் கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அதை வந்து பாத்துங்க. எக்ஸாம்பிள் 2.7ல 6th கொஸ்டின் கம்பல்சரி கேட்கக்கூடியது. z = x + iy ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z - i / z + 2 = π/4. தென் ஷோ தட் x² + y² + 3x - 3y + 2 = 0 கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஸ்டின் சாப்டர் 2ல 5 மார்க். சோ அது வந்து பாத்துக்கங்க. சோ தென் எக்ஸசைஸ் 2.5ல 9 and 10 சொல்லியிருக்கேன். சோ அதுவுமே பாத்துக்கங்க.
எக்ஸசைஸ் 2.6 எடுத்தது. எக்ஸசைஸ் 2.6மே பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். 2.5ல 9 and 10 என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ் நான் மார்க் கூட பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், 9th கொஸ்டின். அதாவது z cube plus 2z bar equal to 0 அப்படிங்கிறது 5 சொல்யூஷன். ஆக்சுவலி வந்து z cube 3 சொல்யூஷன் தான் இருக்குன்னு நினைப்போம். பட் அந்த z bar அதை வச்சு நம்ம 5 சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பாத்துங்க. 10th கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்றது 4 plus 3i minus 6 plus 8i அந்த இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அது பாத்துங்க. அண்ட் தென் 2.6ல செகண்ட் கொஸ்டின் மட்டும் சொல்லியிருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். z equal to x plus iங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. இமேஜினரி ஆஃப் 2z plus 1 divided by iz plus 1 equal to 0. Then so that the locus of z is 2x square plus 2y square plus x minus 2y equal to 0. கம்பல்சரி கேட்கக்கூடியது. எத்தனாவது கொஸ்டின்? 2.6ல செகண்ட் கொஸ்டின். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். ஸோ இதை நல்லா பாத்துங்க. எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் கொஸ்டின் கம்பல்சரி கேட்கக்கூடியது. ஸோ பாத்துக்கங்க. அடுத்தது 2.8ல 1 and 2. ஸோ 2.8ல 1 and 2 1 minute. 2.8ல 1 பாத்தீங்கன்னா எஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அதுவும் பாத்துங்க. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் ஷோ தட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் அதை வந்து போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு விச் இஸ் வேல்யூ வந்து -√3 சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்படியே சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.5 3.6 3.15 3.16 3.20 3.21 3.23 3.28 3.31 இதெல்லாம் எக்ஸாம்பிள் பை எடுத்துக்காட்டு கணக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.1 அப்படின்னு வந்தோம்னா ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். இதுல 9th கொஸ்டின் 10th கொஸ்டின் சொல்லியிருக்கேனா? 3.1ல 9th 10th சொல்லல. ஒரு நிமிஷம் இங்க மார்க் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். 3.1 ஒரு நிமிஷம். எஸ் 9th கொஸ்டின் இங்க மார்க் பண்ணிருக்கேன். பட் இங்கே சேர்த்துக்கோங்க. 3.1ல பாத்தீங்கன்னா 9 and 10 வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா p and q ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ். அது கூட சம்டைம்ஸ் வந்து 2 மார்க்ல கேட்பாங்க, இல்ல 3 மார்க்னு சொல்லலாம். பட் இங்க சேர்த்துங்க, ஏன்னா ரொம்ப ரேரா 5 மார்க்ல கேட்கறாங்க. தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் p by q பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் q by p பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n by L equal to 0 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10th கொஸ்டின் கம்பல்சரி கேட்கக்கூடியது. 10th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 3.1 ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அதாவது ஈக்குவேஷன் x squared plus px plus q equal to 0 னா அந்த இது pq dash minus p dash q divided by q minus q dash அப்படி இல்லாட்டி q minus q dash divided by p dash minus p வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது பாத்துங்க. அடுத்து அப்படியே எக்ஸசைஸ் 3.2 வந்து ஃபுல்லாவே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 3.2 வந்து 1 minute. எஸ் இது வந்து நான் எல்லாமே தான் சொல்லியிருப்பேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேச்சர் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கிறது. அண்ட் 3.3 பாத்தீங்க அப்படின்னா 3.3ல 2 3 7 எஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்றது தான். 2 3ங்கிறது வந்து சால்வ், 7ங்கிறது அதுவும் சால்வ் த ஈக்குவேஷன். அதுல 7th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. 3.3ல 7th கொஸ்டின் ஒரு 4 பவர் 4 கொடுத்துற ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், சாரி ஒரு குவார்டர் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. x power 4 minus 14xq squared plus 45 equal to 0 வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அது பாத்துங்க. அண்ட் 3.4 வந்து ஃபுல்லாவே பார்க்கணும். ஏன்னா வந்து எல்லாமே அந்த சால்வ் தான். இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மொத்தம் ஃபர்ஸ்ட்ல 2 சப்டிவிஷன், செகண்ட்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3.4 ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் பாத்துங்க. அண்ட் 3.6ல 2 3 4. So 3.6ல 2 3 4 maximum possible number of positive number of positive and negative of the equation very very important. Exact number of the real zero imaginary of the polynomial very very important. அப்படியே சாப்டர் 4 வந்து அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் அடி வாங்குறீங்க, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறீங்க. ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படிதான் இருக்கும் அந்த சாப்டரே. பட் நீங்க படிச்சுதான் ஆகணும். எக்ஸாம்பிள் 4 அதனால தான் கொஸ்டினும் கம்மியாக கொடுத்துருக்கேன். பட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். 4.4 4.11 4.22 4.27 4.28 எக்ஸசைஸ் 4.1ல 7 4.2ல 8 4.4ல 2 செகண்ட்ல தேர்ட் சப்டிவிஷன் 4.5ல 5 6 9 அதுல 9ல செகண்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் சப்டிவிஷன் பாத்துங்க. அண்ட் சாப்டர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 5 மார்க்லாம் சம்டைம்ஸ் கேட்குறாங்க சாப்டர் 5ல. ஸோ பார்த்துக்கோங்க. சாப்டர் 5 பார்த்தீங்க அப்படின்னா 2 dimensional analytical geometry எக்ஸாம்பிளை பொறுத்தளவு 5.10 5.19 5.21 22 26 29 31 34 40 பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸை பொறுத்தளவு 5.1ல 4 and 12 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நல்லா பார்த்துங்க. 1 minute நான் எடுத்துக்கிறேன். 5.1ல 4 பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் சென்டர் வந்து கொடுத்துருவாங்க, இன்டர்செக்ட் லைன்ஸ் கொடுத்துருவாங்க, அதோட ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா 12th கொஸ்டின் பண்ணா ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரெப்ரசென்ட் எ சர்க்கிள் ஃபைண்ட் பி அண்ட் கியூ ஃபைண்ட் பண்ணணும். ஆல்சோ அதோட சென்டர் ரேடியஸும் வந்து ஃபைண்ட் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ தென் பார்த்தீங்கன்னா 5.2 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸசைஸ். ஸோ அதில் வந்து 5.2ல 4 5 8 8ல 5th சப்டிவிஷனும் 6th சப்டிவிஷனும் சொல்லியிருப்பேன். ஸோ 5.2ல பார்த்தீங்க அப்படின்னா
4 5 8 4 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னதுன்னா ஃபைண்ட் த வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல உள்ள எல்லாமே பார்க்கணும். 4ல வந்து ஒரு 5 சப்டிவிஷன் இருக்கு. யூ ஹேவ் டு கவர் 5 சப்டிவிஷன் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஒரு 4 சப்டிவிஷன் 4மே பார்க்கணும். ஸோ டைப் ஆஃப் கோனிக் நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ 5.2 எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸசைஸ் நல்லா பாத்துங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸசைஸ். 8th 5th and 6th சொல்லியிருக்கேன். 8th 5th and 6th சொல்லியிருக்கேன். ஸோ ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த கோனிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த முடிஞ்சால் எல்லாமே பாருங்க, பட் 5th and 6th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ தென் பாத்தீங்கன்னா 5.4 என்னது 1 minute, ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். எஸ் இந்த இருக்கு. 5.4ல பாத்தீங்க அப்படின்னா 3 7 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 வந்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் ஆஃப் த ஹைப்பர்போலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தேர்ட் கொஸ்டின். 5.4ல தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ப்ரூவ் த பாயிண்ட். எஸ் இது வந்து சம்டைம்ஸ் கேக்குறாங்க. 7th பாத்துங்க. 8th பாத்தீங்க அப்படின்னா நார்மல் டு த பாயிண்ட். 5.4ல தேர்ட் கொஸ்டின் 8th கொஸ்டின் ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் ஓகேங்களா? அண்ட் 5.5ல 5 7 10 5 பாத்தீங்க அப்படின்னா அந்த பாரபோலிக் கேபிள். 7 பாத்தீங்க அப்படின்னா ராட். 7 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10 பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஏபி 10 கிலோமீட்டர். ஸோ அது பாத்துங்க. ஸோ இதெல்லாம் தான் சாப்டர் 5ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அப்படியே லாஸ்ட் சாப்டர் இதுல கண்ணை மூடிட்டு ஒரு 5 மார்க் சொல்லிடலாம். காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அந்த ட்ரிபிள் ஸ்டார் போட்டிருப்பேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.3 and 6.5 கொடுத்துருக்கேன் பாருங்க. 6.3 and 6.5. 6.4 கூட விட்டுருங்க, தேவையில்ல. ஓகேங்களா? நானே சொல்லிட்டேன், தேவையில்ல, விட்டுருங்க. 6.3 and 6.5 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6.3 என்னன்னா பை வெக்டார் மெத்தட் ப்ரூவ் தட் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. எக்ஸாம்பிள் 6.5 வந்து பை வெக்டார் மெத்தட் prove that by vector method sin of alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. Exercise அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 27 33 34 36 37 38 40 43 44 46 52 54 55. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எக்ஸசைஸ்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த ஸ்ட்ரைட் லைன் பாயிண்ட் இன்டர்செக்ஷன். இந்த 33 கொடுத்துருக்கேன். எஸ் 33 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 35 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுக்கலையா? 35 வந்து சேர்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் 3 மார்க்ல கொடுத்துருந்தாலும் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால கொடுக்காம விட்டுருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த 40 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்ததுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே எக்ஸசைஸ்ல வந்தோம் அப்படின்னா 6.1ல 9th 10th நினைக்கிறேன். எஸ் 9th 10th சேம் வெக்டார் மெத்தட். இந்த 9 10 எக்ஸாம்பிள் 6.3 6.5 4ல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும். ஓகேங்களா? 9 என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா விட மைனஸ் பீட்டா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. which is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta, which is the formula of cos of a minus b equal to cos a cos b plus sin a sin b. அந்த ஃபார்முலால வரும். அடுத்து வெக்டார் மெத்தட்ல sin of alpha plus beta sin alpha sin b cos beta plus cos alpha sin beta வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது மட்டுமே போதும் அந்த எக்ஸசைஸ்ல 9 10. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட வேணாம், முடிஞ்சாலும் வேணாம், அது வேணாம். 6.4ல 148 6.5ல 267 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6.5 and then 6.8ல 2 3 4. அது என்னன்னு கேட்டீங்கன்னா so that the lines ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருவாங்க which is coplanar கண்டுபிடிச்சு also find the plane contains these lines very very important. and 6.7ல 2 4 6 6.6ல 4 5 6.9 வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸசைஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பாத்துங்க. 1 minute கடைசி எக்ஸசைஸே தான். எஸ் 6.9. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த இன்டர்செக்ஷன் அது கொடுத்துருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பார்த்துங்க. தேர்ட் கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கேன். 1 minute 6.8 எஸ் ஃபுல்லாக இதை சொல்லு. 6.9 கொடுக்கல. ஓகே, தேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இங்கே. ஒரு நிமிஷம். ஓகே, நான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7 and 8 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபைண்ட் த இன்டர்செக்ட் பாயிண்ட்ஸ், ஃபைண்ட் த கோஆர்டினேட். 8 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்ல 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அப்படியே சாப்டர் 7 வந்து அப்படின்னா வால்யூம் 2ல சாப்டர் 7 1 minute ஓகே. சாப்டர் 7 வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர், டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
பெரிய சாப்டர் தான், பட் நீங்க எல்லாமே படிச்சுதான் ஆகணும். எக்ஸாம்பிள் 7.7, 7.9, 7.14, 7.15, 7.17, 7.18, 7.44, இந்த 44ல இருந்து 45, 48, 50, 51, 55, 56, 57, 60, 63, 65, 69, 61, 72. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இது வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படியே 7.1 வந்தோம் அப்படின்னா 4, 7, 9, 10, 7.2ல 3, 6, 9, 10, 7.5ல 9, 10, 11, 7.6ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் சப்டிவிஷன், 7.8ல 1, 2, 4, 8, 10, 11 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், 7.7, 7.9 இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. சாப்டர் 8 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 8.13, 8.19, 8.22, எக்ஸசைஸ் 8.2ல 6, 7, 10, 8.4ல 3, 4, 6, 7, 10, 8, 8.6ல 1, 3, 4, 5, 7, 8.7ல 4, 5, 6 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸசைஸ். ஸோ அதெல்லாம் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. இதுல 8.4ல பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் நான் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் வந்து சொல்றேன். லிமிட் அண்ட் கண்டினியூட்டி 8.4 இதை வச்சு வரது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8.4 நல்லா பார்த்துக்குங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் 8.5 அண்ட் 8.6. 8.5 இங்கே கொடுக்கல, அது 3 மார்க்ல இருக்கும். பட் 8.6 வந்து 3 மார்க்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. 8.7 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து கம்பல்சரி நீங்க பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 9. ஸோ சாப்டர் 9ல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்ல எல்லாமே படிச்சுதான் ஆகணும். பட் அதுல வந்து அந்த பெர்னாலியஸோட ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9.4 ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமா இன்டகிரல் 9.8 அந்த இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் 9.14, 21, 27, 29, 30, 32, 36, 40, 50ல இருந்து 60 வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல என்ன இருக்குன்னா 1 மினிட் 50ல இருந்து 60 ஒரே ஒரு நிமிஷம். So find the area of the region. Yes, compulsory very very important. Area of the region very very important. Example 9.15 ல இருந்து 60 வரைக்கும் area of the region bounded by னு சொல்லி கேட்பாங்க. சோ எல்லாமே ரொம்ப எஸ் எல்லாமே அதே மெத்தட் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பாத்தீங்க. அப்புறம் 62, 63, 67 இது எக்ஸசைஸ்னா 9.3ல செகண்ட்ல fourth subdivision, 9th, 10th subdivision, 9.4ல second and third, 9.8ல first, third, fifth, seventh very very important exercise. அப்படியே சாப்டர் 10 வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் தான். பட் ஈஸியா இருக்கும். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கஷ்டம் சொல்றாங்க. பட் ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர் தான். ஸோ அது வந்து பாருங்க. ஏன்னா இதுல வந்து பிடி இங்க கேட்டுட்டாங்க. பட் பிடியோட ஓடி வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதுல எக்ஸாம்பிள் 10.11, 10.14, 10.17, 20, 23ல இருந்து 29 அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் 23ல இருந்து 29 இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். ஏன்னா கம்பல்சரி இல்ல, சம்டைம்ஸ் 3 மார்க்லயும் கேக்குறாங்க. 1 மினிட் 17 கொடுத்துருக்கேனா 17 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது பாத்துக்கோங்க. ஏன்னா அது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் இன்டூ dx பிளஸ் 2xy dy வெரி ஈக்குவல் டு 0 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த 17th கொஸ்டின். ஸோ அது பாத்துங்க. 20 வந்து அவ்வளவா கேட்டது இல்லை, பட் பாத்துக்கோங்க. பட் 17 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பாத்துங்க. அந்த 23ல இருந்து 29 எஸ் எஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? So then பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 10.3ல 7, 10.4ல 6, 7, 10.5ல 4th கொஸ்டின் ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ட். பட் அதுல 6th, 7th, 9th சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 10.7ல 2, 3, 7, 13, 15, 10.7 ஒரு நிமிஷம் அந்த கையிலே தான் இருக்குது. 10.7ல என்ன சொல்லியிருக்கேன் 2, 3, 7, 13, 15 எஸ் 10.7ங்கிற இந்த எக்ஸசைஸே வெரி இம்பார்ட்டன்ட் தான். முடிஞ்சது உங்களால முடியும், இது படிக்க முடியும்னா ஃபுல்லா பாருங்க. பட் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? அண்ட் 10.8 அதுல 1 to 7 வெரி வெரி இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ் தான். அது நல்லா பாத்துங்க. முடிஞ்சது அப்படின்னா 9th கொஸ்டின் பாத்துங்க. 9th இங்க எதுவும் கொடுத்துருக்கேனா 3 மார்க்ல ஒரே நிமிஷம் கொடுக்கல. ஸோ ஆனால் 9th முடிஞ்சா சேர்த்து பார்த்துக்குங்க. 11th சாப்டர் ரொம்பவே ஈஸியான சாப்டர், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 11.2, 11.6, 11.9, 11.13, 11.2 பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த இது ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் எலமெண்ட்ஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். 11.2 ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. ஸோ தென் 11.6 பார்த்தீங்க அப்படின்னா yes a pair of dice rolled to find the probability mass function very very important. so அதுவும் பாத்துக்கங்க. so then பாத்தீங்க அப்படின்னா
11.9 10 13 1 minute. Guys, 9 10 13 very very important. Chapter 11 ல எக்ஸாம்பிள் 9 10 13 கம்பல்சரி கேட்கக்கூடியது. அகைன் சொல்றேன். அதுல 10th கொஸ்டின் 9th கொஸ்டின் என்னது? எஸ் 9th ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க. டிஸ்கிரிப்ட் வேல்யூ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது கேட்கறாங்க. x less than 0 x greater than or equal to -1 ஸோ இங்க உள்ள வேல்யூஸ்க்கு ஃபைண்ட் பண்ணணும். 9 கூட ஓகே தான், ஈஸிங்கிறத விட அது சம்டைம்ஸ் கேட்கறது. பட் 10 11 என்னது ஒரு நிமிஷம் 10 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேண்டம் வேரியபிள். ஏன்னா இது வந்து நாங்க பிஜி படிக்கிற வரைக்குமே இருந்துச்சு. எனக்கு இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பல்சரி கேட்கக்கூடியது 10. ஸோ நான் இந்த இடத்துல மார்க் கூட பண்றேன். 11.10 வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஸோ நல்லா மார்க் பண்ணி வச்சு பாத்துக்கோங்க. அண்ட் தென் 13th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா எஸ் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துட்டு எஸ் இதுவுமே f of x ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஈஸியான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் 13ம் பாத்துக்கோங்க. 11.13 அண்ட் 11.10 கம்பல்சரி. இது ரெண்டுல இருந்து ஒரு 5 மார்க் வரவே சான்சஸ் அதிகமா இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நல்லா பாத்துங்க. அதே மாதிரி தான் 14 15 எல்லாமே சேம் அதே தான். 15 கம்பல்சரி கேட்பாங்க. 15 11.15 கம்பல்சரி கொஸ்டின்ல ஒண்ணு. ஏன்னா வந்து அதுல கே வேல்யூ ஃபைண்ட் பண்றது, கே வேல்யூ ஃபைண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் பண்றது கம்பல்சரி. எங்களுக்கு இது 10 மார்க் கொஸ்டின். அப்ப பாத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. அப்புறம் 18 21 இது எக்ஸசைஸ்னா 11.2ல 5 6 11.3ல 4th கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் அதே தான் சொன்னேன், அந்த கே வேல்யூ ஃபைண்ட் பண்றது, அதனால தான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 11.5ல 8th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். 12th பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இது டிஸ்ட்ரிக்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அதுல ரொம்ப கம்மி தான். 12.17 18 19 பாத்துக்கோங்க எக்ஸாம்பிள். 12.1 ஃபுல்லாவே பாருங்க. 12.2ல 7 9 11 12 14 15 இதெல்லாம் பாத்துங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ விச் இஸ் த 5 மார்க் கொஸ்டின்ஸ். ரொம்ப ரொம்ப படிக்க வேண்டிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க் சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.5ல 8 எக்ஸாம்பிள் 1.5 1.8 1.18 1.37 எக்ஸசைஸ் 1.1ல 8 10 சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.2ல 3 4 7 10 20 22 27 எக்ஸசைஸ் 2.3ல 2.4ல 3 6 2.5ல 3 2.7ல 6 2.8ல 6 8 ஓகேங்களா. அண்ட் சாப்டர் 3 பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.3 3.15 எக்ஸசைஸ் 3.1ல 3 3.6ல 5 3.2 வந்து ஃபுல்லாவே பாத்துங்க ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். ஓகேங்களா. அண்ட் சாப்டர் 4ல எக்ஸாம்பிள் 4.6 4.10 4.15 4.21 24 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். 4.1ல 4 6 4.3ல 2 4.5ல 8 சாப்டர் 5 எக்ஸாம்பிள் 5.2 5.8 5.9 5.11 5.17 18 24 27 32 35 எக்ஸசைஸ் 5.1ல 5 8 5.3 ஃபுல்லாவே பாருங்க வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். 5.2ல 3 4 6 5.4ல 2 5.5ல 3 6 சாப்டர் 6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெக்டர் அல்ஜிப்ரா. எக்ஸாம்பிள் 6.11 6.16 6.17 6.26 6.30 32 36 39 42 எக்ஸசைஸ் 6.1ல 1 13 14 6.2ல 5 10 6.3ல 3 6.4ல 1 5 6.8ல ஃபுல்லாவே பாத்துங்க. 6.5ல 3 4 6.7ல 1 சாரி 6.7ல 7th கொஸ்டின் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அண்ட் அப்படியே சாப்டர் 7 வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் கால்குலஸ் எக்ஸாம்பிள் 7.5 7.12 7.16 7.24 29 34 40 51 60 67 இதே எக்ஸசைஸ் 7.1ல 2 7.2ல 4 6 7.4 ஃபுல்லா 7.5ல 5th கொஸ்டின். அடுத்தது சாப்டர் 8ல எக்ஸாம் இதுல எதெல்லாம் நான் ஒமிட் பண்ணலாம், அதாவது 5 மார்க்ல எல்லாமே படிச்சிருங்க. 2 மார்க் 3 மார்க்குக்கு நான் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி, எதெல்லாம் நம்ம வந்து ஆப்ஷன்லாம் விடலாம் அப்படிங்கறதெல்லாம் கடைசியில சொல்றேன். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 6.6 8.6ல 1 2 3 1 2 6 8.6ல 1 2 6 அகைன் எழுதிட்டேன் சாரி. 8.7ல 5 சாப்டர் 9ல எக்ஸாம்பிள் 9.9 எக்ஸாம்பிள் 9.3 10 5 32 46 62 63 69 9.1 ஃபுல்லாவே பாத்துங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9.4ல 1 4 9.3ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட்ல தேர்ட் சப்டிவிஷன் 9.5 ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா பாருங்க. 9.9ல 1 2 3 சாப்டர் 10ல எக்ஸாம்பிள் 10.4 9 11 20 22 24 26 27
10.3 எக்ஸசைஸ்ல 8, 10.4ல 2 4, 10.5ல 4ல செகண்ட், 10.6ல 2 5, 10.7ல 1 2 3, 10.8ல 1 2. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 2 மார்க். 2 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1ல 1.6 11 14 16 17 1 minute 20 22 25. எக்ஸசைஸ் 1.1ல 2 5 7 15, 1.2ல 1 3, 1.3ல 1ல ஃபர்ஸ்ட், 1.4ல ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகேங்களா? அண்ட் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸாம்பிள் 2.1, 2.3, 2.4, 2.8, 2.11, 2.16, 2.19, 2.23, 2.29. 2.1 எக்ஸசைஸ் ஃபுல்லாவே ஈஸி தான். அந்த ஐயை வச்சு வர மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த இதுவும் 2ல இருந்து ஒரு 2 மார்க் கேட்க சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் 2.2ல 2, 2.7ல 4, 2.4ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட், 4th 7thல ஃபர்ஸ்ட், 2.6ல 1 4 5. சாப்டர் 3ல 3.1ல இருந்து 3.3 வரைக்கும் 3.1, 3.2, 3.3 எக்ஸாம்பிள், 3.7, 3.9, 3.12, 3.18. எக்ஸசைஸ் 3.1ல 2 3, 3.2ல ஃபுல்லா பாத்துங்க, 3.3 4 5, 3.4 ஃபுல்லா, 3.5ல 5ல செகண்ட் சப்டிவிஷன், அப்புறம் 6th சம். சாப்டர் 4ல எக்ஸாம்பிள் 4.3, 4.9, 4.15. அப்புறம் 4.1 எக்ஸசைஸ்ல 4 5 6 வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். 4.2ல 4 7, 4.3 வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 2 4. சாப்டர் 5ல எக்ஸாம்பிள் 5.1, 5.9, 5.11, 5.12, 5.16, 5.17, 5.19, 5.20, 5.26, 5.27, 5.28, 35, 38, 5.35, 5.38, 5.1ல 1 3 6 11, 5.2ல 1 2, 5.5ல 1. சாப்டர் 6 வெக்டர் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 6.9, 6.10, 6.11, 6.13, 6.15, 6.20, 6.47, 6.49. எக்ஸசைஸ் 6.1ல 11ல இருந்து 14, 11 12 13 14. 6.2ல 2 3, சாரி 6.2ல 3 4 7, 6.3ல 2 3 5 6. சாப்டர் 7ல எக்ஸாம்பிள் 7.1 3 1 3 11 13 9 25 27 28. சாரி 1 minute, ஹாஃப் அன் ஹவர் மூச்சு வாங்குது. இப்போதான் 10th ரெக்கார்ட் பண்ணேன், சாரி. 11 13 1 minute. Thirteen, 19, 25, 27, 28, 35, 37, 42, 49, sorry 59, 68. Exercise 7.2ல 2, 7.3ல 7 8 10, 7.5ல 2 4 7, 7.8ல 1 2. Chapter 8 example 8.1, 8.6, 8.7, 8.15, 8.16, 8.20, 8.21. Exercise 8.1ல 2 4 5, 8.2ல 2 3. Chapter 9 example 9.3, 9.7, 9.8, 9.37, 9.39, 9.41, 9.44. Exercise 9.3ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட், 9.6ல ஃபர்ஸ்ட்ல third, 8th. Chapter 10 example 10.1, 10.2, 10.7, 10.22. 10.1 exercise ஃபுல்லா பாருங்க. 10.3ல 2 5 7, 10.4ல 6. Chapter 11 10.3ல 9 10, 10 சாரி 11ல சாரி 11.3, 11.9, 11.21, 11.5ல 1. சாப்டர் 12 12.12 எக்ஸாம்பிள்ல இருந்து 12.17 வரைக்கும் 12 13 14 15 16 17. எக்ஸசைஸ் 12.2 ஃபுல்லா பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், தட்ஸ் இட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ இம்பார்ட்டன்டான சாப்டர் சொல்றேன் ஃபார் 5 மார்க். சாப்டர் 1 கம்பல்சரி பாருங்க. சாப்டர் 2 ஈஸி. சாப்டர் 3ல இந்த சொன்னேல இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் நல்லா பாருங்க. சாப்டர் 4 யோர் சாய்ஸ், விடுறோம்னா விடலாம். சாப்டர் 5 பாருங்க. சாப்டர் 6 வால்யூம் 1ல சாப்டர் 4 தவிர எல்லாமே பார்க்கணும். வால்யூம் 2ல சாப்டர் 7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 12 கம்பல்சரி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 8 and 9 ரெண்டுல ஏதாவது ஒன்று முடிஞ்சா பாருங்க. ஓடிஇ கம்பல்சரி பார்க்கணும் அண்ட் ப்ராபபிலிட்டி கம்பல்சரி பார்க்கணும். ஓகேங்களா? இது ரெண்டுல ஏதாவது ஒன்று, இல்லை 3லையுமே ஏதாவது ஒன்று பார்க்கறதுனால யோர் சாய்ஸ். பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் பாருங்க. 3 மார்க்கை பொறுத்தவரை சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 கம்மியாக தான் இருக்கும் 3 மார்க்ல. அதனால சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6 எல்லாமே ஈஸி தான். வால்யூம் 1 ஃபுல்லாக பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
12th சாப்டர் 1 மினிட் 12th செஸ் இதில் அவ்வளவா கேட்க மாட்டாங்கல்ல ஏன்னா 5 மார்க் 10th சாப்டர் 8th சாப்டர் பாருங்க 2 மார்க் எல்லாமே பாருங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் டு ஸ்கோர் 90 அவுட் ஆஃப் 90 இன் ஒன் டே வால்யூம் 1 ஆல்ரெடி தனியாக அப்லோட் பண்ணியிருந்தேன் வால்யூம் 2 தனியாக கேட்டிருந்தீங்க எதுக்காக மொத்தமாகவே நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் ஸோ அப்படிங்கிறது தான் இவ்வளோ லென்த்தான வீடியோ ஆல் த பெஸ்ட் நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க நல்லா பாருங்க நான் இடம் விட்டுக்கிறேன் ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கோங்க கிளியராக இருக்கும் இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல் த பெஸ்ட்